விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்காக அவர்களுடைய அதிகாரத்துக்காக நிறைய போராட்டங்களை முன்னெடுத்தவர், நிறைய முயற்சிகளை செய்தவர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்னைக்கு அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறாரா, அந்த பட்டியலின மக்கள் பக்கம் நிற்கிறாரா, இவரை நம்பி இவர் திமுக பக்கம் இருக்கிறார் என்பதற்காக திமுகவுக்கு வாக்கு செலுத்தும் அந்த மக்கள் பக்கம் திருமாவளவன் நிற்கிறாரா அப்படிங்கிறது தான் இங்கே முதல் கேள்வி. திருமாவளவன் அப்படி நிற்கிறது இல்லை. அவரு இன்னைக்கு திமுகவுடைய ஒரு பிரான்ச் மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாற்றிட்டார். ஏன்னா இன்னைக்கு திமுகவுக்கு ஓட்டு அரசியல் மட்டும்தான் இன்னைக்கு முக்கியம். அவங்களுக்கு வாக்குகள் வேணும், சிறுபான்மையினர் வாக்குகள், அதற்கு பிறகு பட்டியலின மக்களுடைய வாக்குகள், பாஜக எதிர்ப்பு வாக்குகள், இப்படி ஒரு செட் ஆஃப் அந்த ஓட்டர்ஸை வச்சு தான் திமுக இன்னைக்கு ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வாக்குகளை பெறுவதற்கு இன்னைக்கு விசிக திமுகவுக்கு துணையாக இருக்கிறது. இது மட்டும்தான் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு. அதை தவிர இந்த பட்டியலின மக்களுக்கான அதிகாரத்தை பெறுவது அல்லது அந்த பட்டியலின மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்காக குரல் கொடுப்பது, அந்த பாதிப்பை போக்குவது, இந்த மாதிரியான எந்த வேலையும் திருமாவளவன் அவர்கள் செய்யறதே கிடையாது. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்தில் சாதிய வன்கொடுமைகள் அதிகமாகியிருக்கு அப்படிங்கிறது ஒரு புள்ளி விவரம். எவிடன்ஸ் கதிர் இது தொடர்பாக பல ஆண்டுகளாக களத்தில் வேலை செய்து வரும் ஒரு நபர். அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் கணக்கிலே இல்லாத அளவுக்கு இங்கே சாதிய வன்கொடுமைகள் அதிகமாகிருக்கு, ஆணவ கொலைகள் அதிகமாகிருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்றாரு. இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி ஆணவ கொலைகள் நடக்குது, சாதிய வன்கொடுமைகள் நடக்குதுன்னா அந்த காலகட்டத்தில் அது பதிவு செய்யப்படுகிறது, காவல்துறையில் வழக்காக பதிவு செய்யப்படுகிறது. இது ஆணவ கொலைதான், இது சாதிய வன்கொடுமை தான் அப்படின்னு பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் திமுக ஆட்சியில் என்ன நடக்குது அப்படின்னா, எங்கே நம்ம ஆணவ கொலைன்னு பதிவு செஞ்சா, எங்கே சாதிய வன்கொடுமைன்னு பதிவு செஞ்சா திமுகவுடைய இந்த சமூக நீதி, போலி சமூக நீதி, போலி சமத்துவம் பேசக்கூடிய அந்த கொள்கைகளுக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு ஸ்டாலின் ஒரு நாடகம் போட்டு ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துருமோ அப்படிங்கிறதுக்காகவும் சாதிய வன்கொடுமைகள், ஆணவ கொலை அப்படிங்கிற அந்த பேரிலேயே வழக்குகள் இன்னைக்கு பதியப்படுறதில்லை. இதையும் நான் சொல்லலை, எவிடன்ஸ் கதிர் தான் சொல்றாரு. அப்போ இது எவ்வளோ பெரிய துரோகம். உங்களுக்கு அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரியான சாதிய வன்கொடுமைகள் நடக்குது, அங்கே சாதிய ஆணவ கொலை நடக்குதுன்னு அப்படின்னு பொங்கி தீர்த்தவங்க அத்தனை பேருமே திமுக ஆட்சியில் அதை விட அதிகமாக பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், சாதிய வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், தீண்டாமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற போதெல்லாம் வாயை மூடி அமைதியை வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய துரோகம். அந்த துரோகத்தை தான் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதை சொன்னால் நிறைய பேருக்கு கோபம் வரும். அது எப்படி நீ அப்படி சொல்லலாம் அப்படின்னு நிறைய பேர் என்ன கெட்ட வார்த்தையிலேயே பேசுவாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய ஜால்ராவாகவே மாறிவிட்டார் திருமாவளவன். ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு சொல்லனா துயரங்கள் இருக்கு. ரொம்ப வேண்டாங்க, 10 நாளாக துப்புரவு தொழிலாளர்கள் சென்னையில் ஒரு மிக முக்கியமான சாலையில் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் திமுகவை சேர்ந்த, திமுக கூட்டணி கட்சிகளை சேர்ந்த சமூக நீதி பேசக்கூடிய, சமத்துவம் பேசக்கூடிய யாராவது ஒருத்தர் அவங்களுக்காக குரல் கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி போராட்டங்களை முன்னின்று நடத்துவதற்காகவே கட்சி நடத்தும் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த பக்கம் எட்டியே பார்க்கல. அங்க இருக்கிறவங்கெல்லாம் பெரும்பாலும் 99% பட்டியலின மக்கள் தான். அவங்களுடைய தலைவர், அவங்களுக்காகத்தான் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் அதை பத்தி பேசவும் இல்லை, அதை பத்தி எட்டி பார்க்கவும் இல்லை. ஏன்னா அங்க போராடுவது திமுகவுக்கு எதிராக யாராவது போராடும் போது அங்க போய் திருமாவளவனும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா அப்புறம் முதலாளி கோச்சுப்பார் இல்லையா? அப்படித்தானே நினைக்க தோணுது. அதைத்தானே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து தரப்பும் இன்னைக்கு போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த அரசியலை எல்லாம் தட்டி கேட்க வேண்டிய திருமாவளவன் இன்னைக்கு என்ன பண்றாரு? திமுகவுடைய ஊதுகுழலாக மாறிவிட்டார், ஜால்ராவாக மாறிவிட்டார். இந்த துப்புரவு தொழிலாளர் போராட்டங்கள் மிகப்பெரிய வீரியம் எடுத்து கிளம்பி இருக்கு. 10 நாள் ஆச்சு, பேச்சுவார்த்தை எல்லாமே தோல்வியில் முடியுது. அவங்க அங்கிருந்து எந்திரிக்க மாட்டேன்ட்டாங்க. வெயில் மழை எதுவாக இருந்தாலும் நாங்கள் அங்கிருந்து வெளியில் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்துகிறது. அந்த நேரத்தில் தான் திருமாவளவன் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பற்றி விமர்சிக்கிறார், கலைஞரை போற்றி புகழ்கிறார்.
அப்போ இது எதற்காக செய்கிறார் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அங்கே உங்களுடைய மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் அதை பார்க்காம இங்கே வந்து கலைஞரை உயர்த்தி பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நீங்கள் விமர்சிக்கிறீங்க. அதுவும் என்னென்ன பார்ப்பன கும்பல் தான் இவர்களை உருவாக்கியது அப்படின்னு நீங்கள் விமர்சிக்கிறீங்க. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அப்படி அடக்க முடியுமா? அதுக்கப்புறம் வருவோம். முதல்ல நீங்கள் இதை எதுக்கு பேசுகிறீங்க? எதுக்குன்னா அந்த போராட்டத்தை பற்றி மக்கள் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்களுடைய கவனம், மக்களுடைய கவனம் அந்த போராட்டத்தில் இருக்குது. அதுலேருந்து மடைமாற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்கள் இதை பேசியிருக்கீங்க அப்படின்னு நான் குற்றம் சாட்டுறேன். இது நடக்காதா? நடக்க முடியாதா? கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஊமை மாதிரி ஆயிட்டார். திமுக ஆட்சியில் என்ன நடந்தாலும் அதை பற்றி பேசுவதில்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டார். அவரே நினைச்சாலும் இனிமே விசிக என்ற கட்சியை திமுக கூட்டணியிலேருந்து எடுக்க முடியாது. அவர் வெளியில் வர முடியாது. அவர் வெளியில் வந்தாருன்னா விசிக கட்சி ரெண்டா உடையும். இது திருமாவளவனுக்கும் தெரியும். அதனால தான் வேறு வழியே இல்லாமல் கட்சியை உடைக்கிறதுக்கு பதிலாக பேசாமல் அங்கேயே இருந்துக்கலாம்யா அப்படிங்கிற முடிவுக்கு திருமாவளவன் வந்துட்டார். அதனுடைய வெளிப்பாடு தான் திமுகவுக்கு ஒரு ஆபத்து, இன்னைக்கு அந்த மக்கள் போராட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது அப்படின்னோடனே அவங்கள காப்பாற்றுறதுக்காக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பம்புக்கு எடுத்திருக்கார். எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவருமே மக்களால் வந்து விரும்பப்பட்ட தலைவர்கள். மக்கள் வந்து அவங்க தான் வேணும்னு சொல்லி வாக்களிச்சிருக்காங்க. என்றைக்குமே வந்து திமுகவுக்கு அந்த மாதிரி வாக்களித்ததே கிடையாது. இதே எம்ஜிஆரை வைத்து தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியே வளர்ந்தது, அந்த கட்சி ஆட்சிக்கும் வந்தது. ஆனால் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் இவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆரையே போட்டு பார்த்தவங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா திமுகவுடைய வரலாறே அப்படித்தான். அவங்க வந்து நன்றி அப்படிங்கிறதே கிடையாது. 96 வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசி அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாகி அதற்கு பிறகு மூப்பனார் தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்ன போது கடைசியாக வந்து ஒட்டிக்கிட்டவர் தான் கருணாநிதி. அந்த சமயத்தில் வந்து சூப்பர் ஸ்டாரின் ஆதரவு பெற்ற கூட்டணி, சூப்பர் ஸ்டாரின் ஆதரவு பெற்ற சின்னம் அப்படின்லாம் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து சுவர் விளம்பரங்கள் வரைஞ்சதெல்லாம் இன்னும் ஃபோட்டோ இருக்குது, ஆதாரம் இருக்குது. ஆனால் அவங்க அதுக்கப்புறம் என்ன பேசினாங்க? ரஜினி சொல்லலைன்னா நாங்கள் ஜெயிச்சிருக்க மாட்டோமா, வந்தாலும் என்ன பெரிய ஆளா? இதெல்லாம் பேசினதே திமுக காரங்க. ஏன்னா நன்றி அப்படிங்கிறதே அவங்க அகராதியிலே கிடையாது. அதே தான் எம்ஜிஆருக்கும். 50 ஆண்டுகளாக கலைஞரை சுற்றித்தான் இந்த தமிழ்நாடு அரசியல் நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்காக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பற்றி பேசியிருக்கார். பார்ப்பனிய கும்பல் தான் உருவாக்கியது, பார்ப்பனர்கள் தான் இவர்களை உருவாக்கினார்கள் அப்படின்னு பேசியிருக்கார். ஜெயலலிதா வந்து தன்னை பாப்பாத்தி என்று சட்டசபையிலேயே சொல்லிக்கொண்டார். அப்போ இவங்க எங்கே வந்து நிற்கிறாங்க? திமுக இந்த திராவிட கட்சிக்கு எதிராக யாரை நிறுத்துகிறார்? எதிரியாக யாரை நிறுத்துகிறார்? எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் இல்லை, மீண்டும் பார்ப்பனர்களைத்தான் நிறுத்துகிறார். இந்த பிராமண எதிர்ப்பு அரசியலை தான் மறுபடியும் முன்னாடி வைக்கிறார் திருமாவளவன். இவருக்கு வந்து எம்ஜிஆர் என்ன பண்ணார், ஜெயலலிதா என்ன பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் எந்த கவலையும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் சமூக நீதி சமத்துவம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய திமுகவை விடவும் சமூக நீதிக்காகவும் சமத்துவத்துக்காகவும் மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தவர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான். இவர் பாப்பாத்தின்னு சொன்ன அந்த ஜெயலலிதா தான் ஒரு பட்டியலினத்தவரை சபாநாயகராக்கி அழகு பார்த்தார். இவர் பாப்பாத்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஜெயலலிதா தான் இதே திருமாவளவனை தன்னுக்கு நிகராக மேடையில் அமர வைத்து அழகு பார்த்தவர். இவர் பாப்பாத்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெயலலிதா தான் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை பொது தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைத்தார். இவர் பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் தான் சத்தியவாணி முத்துவை முதல்ல மத்திய அமைச்சராக்கினார். காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சியில் இருந்து ஒரு தலித் பட்டியலினத்தை சேர்ந்தவர் அமைச்சரானார் என்றால் அது அதிமுகவினர் தான் ஆக்குனாங்க. அவங்க அதுக்காக வந்து நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்லாம் இன்றைக்கும் சொன்னதே கிடையாது. ஜெயலலிதா அந்த மாதிரி சொன்னது கிடையாது, எம்ஜிஆர் அந்த மாதிரி சொன்னது கிடையாது. அதிமுக என்ற கட்சியே அந்த மாதிரி கிளைம் பண்ண மாட்டாங்க. ஆனால் திமுக இது நாங்கள் போட்ட பிச்சை, நீ பேண்ட் செட்டு போட்டிருக்கிறது ஜட்டி போட்டிருக்கிறது வரைக்கும் நாங்கள் தாண்டா பிச்சை போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி. அப்படிப்பட்ட கட்சியில் தான் இன்றைக்கி திருமாவளவன் கூட்டணி வச்சிருக்கார். எம்ஜிஆரை பற்றியும் ஜெயலலிதாவை பற்றியும் திருமாவளவன் அவர்கள் பேசியது பேக் ஃபயர் ஆன உடனே அடுத்த நாளே வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. அவங்கள பற்றியெல்லாம் பேசுறதுக்கு நான் யார், நான் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்லாம் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த அறிவு முன்னாடியே எங்கே போச்சு? எதற்காக வந்து நீங்கள் கலைஞரை பாராட்டுங்க ஐயா, இன்னைக்கு நீங்கள் வந்து திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு அந்த கட்சியில் இருக்கீங்க, தாராளமாக நீங்கள் வந்து கருணாநிதியை பாராட்டுங்க. அவரை பாராட்டுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, தாராளமாக பாராட்டிட்டு போங்க. எதற்காக வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கொச்சைப்படுத்தணும்?
காட்டணும்? எதற்காக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அவங்களுடைய வரலாறை எதற்காக அசிங்கப்படுத்தணும்? அப்போ அதுக்கு உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம். அவங்கள வரலாறுலேருந்து அழிக்கணும், அவங்க மேலே மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நன்மதிப்பை அழிக்கணும். அதை அழித்து ஒட்டுமொத்த வரலாறையும் திமுகவுடைய காலடியில் வைக்கணும். இதுதான் உங்களுடைய அஜெண்டாவா இருக்கு. இதுதான் கொஞ்ச நாள் முன்னாடி காமராஜருக்கு நடந்தது. காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாரு, அவர் செயின் ஸ்மோக்கரு அப்படின்னு தேவையே இல்லாமல் பேசினாங்க இல்லையா? எதற்காக? காமராஜர் மீது இங்கே மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நன்மதிப்பை உடைக்கணும். அதே தான் இன்னைக்கு திருமாவளவன் பண்றாரு. இவங்க செய்யறது எல்லாம் இன்னைக்கு எம்ஜிஆர் மீதும் ஜெயலலிதா மீதும் இந்த பார்ப்பன அடையாளத்தை விதைப்பதன் மூலமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தலைமுறைக்கு எம்ஜிஆர் மீதும் ஜெயலலிதா மீதும் ஒரு ஒவ்வாமை வரணும். அந்த வரலாறு தொடரக்கூடாது. இன்னைக்கு எம்ஜிஆர் மேலேயும் ஜெயலலிதா மேலேயும் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்கு. அதை அடுத்த தலைமுறையினருக்கு தொடரக்கூடாது. காமராஜர் மீது இன்னைக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. அவர் என்னுடைய தலைமுறை கூட கிடையாது, ஆனால் என் பையன் வரைக்கும் காமராஜரை தெரியும். அந்த தலைமுறைக்கு காமராஜர் மேலே இருக்கக்கூடிய அந்த பிம்பம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை, இனி வரக்கூடிய தலைமுறை எல்லாருமே என்ன செய்யணும்? கலைஞரையும் திமுகவையும் தான் தெய்வமாக பார்க்கணும், மற்ற எல்லாரையும் எதிரியாக பார்க்கணும். இதுதான் இன்னைக்கு திமுகவுடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவுக்குத்தான் திருமாவளவன் வேலை செஞ்சுட்டு இருக்கார். இவர் தான் பட்டியலினத்தோட தலைவரா? இவரைத்தான் இந்த மக்கள் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்களா? இன்னும் சொல்ல போனா பட்டியலின மக்கள் அனைவரையுமே திமுகவிடம் அடகு வைத்து விட்டார் திருமாவளவன். இதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு பட்டியலின மக்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். ஆனா அதையெல்லாம் கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கும் திருமாவளவன் வழக்கம் போல பிராமண எதிர்ப்பு பேசி மடைமாற்றம் செய்து திமுகவை காப்பாற்றி வருகிறார். இதை அவங்க அந்த மக்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த மக்கள் தான் ஏமாந்து போவாங்க. நன்றி.